உங்களுக்கு தெரியுமா 1.55 லட்சம் பணியிடங்கள் வந்து நிரப்புறதுக்கு நடவடிக்கை டிஎன்பிசி மூலமாக எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃப்ரீ நோட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டில் அரசு துறையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னா மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு அவங்க பதில் கூறுகையில் தான் இதை பற்றின டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 2021 இருந்தே பார்த்திங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலயமா 24,599 பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதே போல் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலயமா ஒரு 8,600 பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வழியாக 4,300 பேருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 19,472 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் ஊரக வளர்ச்சி, ஊராட்சி, கூட்டுறவு மற்றும் உணவு வருவாய் துறைகள் மூலமும் 11,800 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. கருணை அடிப்படையிலான பணி நியமங்களும் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதுவரை நகராட்சி நிர்வாகத்துறை மூலம் 2,700 பணியிடங்களும், பொது சேவை துறைகள் வழியே 4,500 பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கு. அண்மை காலமாக அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 காலி பணியிடங்களுக்கு 9,500 பேரை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. சமூக நலத்துறை சார்பில் 16,700 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 1A மூலமும் 72 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறை மூலம் 2,100 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 7,500 பணியிடங்களும், மொத்தமாக பார்த்திங்கன்னா 1,55,992 பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளதாக அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 lakhs கிட்ட வந்து பணியிடங்கள் 2021 இருந்து அவங்க கணக்கு எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பணியிடங்கள் நிரப்புனதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. டிஎன்பிசியாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அடுத்தடுத்து வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பணியிடங்கள் ரொம்பவே ஸ்பீடாக நிரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு மாணவர்களுக்கு, அது குறிப்பாக அரசு துறையில் வேலை வாங்கின விருப்ப கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.